ஜெயந்தி என்னும் ஒரு கந்தர்வ ஸ்திரீ மகாலட்சுமியை வணங்கி வைகுண்டத்திலிருந்து ஒரு மலர் மாலையை பரிசாக பெற்று திரும்பி வந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது எதிர்பட்ட துர்வாச முனிவரை வணங்கி அவருக்கு அந்த மாலையை அர்ப்பணித்து வணங்கி சென்றாள். துர்வாசர் அந்த மாலையை எடுத்துக்கொண்டு ஐராவதத்தில் எதிரே வந்து கொண்டிருந்த இந்திரனுக்கு அளித்தார். இந்திரன் அதன் மகிமையை உணராது அலட்சியமாக யானையின் மஸ்தகத்தில் வைத்தான். யானை அந்த மாலையை தன் துதிக்கையால் தூக்கி காலில் போட்டு மிதித்தது. இதனால் கோபமடைந்த துர்வாச மகரிஷி அவனை செல்வமும் பதவியும் இழக்கும்படி சபித்தார். இந்திரன் மன்னிப்பு கேட்டான். துர்வாசர் என் அகராதியில் மன்னிப்பு என்பதே இல்லை என்று கூறி அங்கிருந்து சென்று விட்டார். பின்னர் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரிய யுத்தம் ஏற்பட்டு அதில் தேவர்கள் தோற்றனர். இதனால் பல தேவர்களும் உயிரிழந்தனர். மீதமிருந்த தேவர்களும் பிரம்மதேவரும் மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர். பகவான் மகாவிஷ்ணு, கவலை வேண்டாம், பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்து தேவர்களை உயிர் பிழைக்கச் செய்யுங்கள் என்று அறிவுறுத்தினார். அப்படியே அவர்கள் வாசுகி என்னும் நாகத்தை கயிறாக கொண்டு மந்திர மலையை மத்தாக கொண்டு பார்க்கடலை கடைந்தனர். பகவான் கூர்மா அவதாரம் எடுத்து மலையை தாங்கி பிடித்தார். பார்க்கடலில் இருந்து தன்வந்திரி பகவான் தோன்றி அமிர்தம் அளித்து தேவர்களை காப்பாற்றினார்.